பாண்டியம் பயிலால ரொம்ப தொல்லையா இருக்கு. நாம கேட்கிற விலைக்கு கரும்பை எவனும் இறக்க மாட்டேங்கிறான். இது ஐயா கிட்ட சொல்லணும். இப்படியே வளர விடக்கூடாது. இன்னைக்கு இது, நாளைக்கு இன்னொன்னு. பாயக்கல எங்க போறீங்க? என்ன விஷயம்? என்னப்பா எங்க போறீங்க? ஐயாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர் அதை விட முக்கியமான விஷயத்துல இருக்காரு. இப்ப பார்க்க முடியாது, கொஞ்சம் இருங்க. வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி சும்மா உட்கார வச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உலவும் தென்றல் காற்றினிலே சேர்ந்து பாடிடி. உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமா. ஐயா ஐயா டயர்ட் ஆகிட்டாங்க. பின்பாட்டா பாடுறீங்க. வாயை கிளிக் சொல்றேன். ஐயா வரட்டும். என்னடா சத்தம்? ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? அப்புறம் என்ன உள்ள கேட்டது? இவன் தான் சத்தம் போட்டானுங்க. சொல்றா. ஐயா, நம்ம குடோன்ல யாரும் கரும்பு இறக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த விலைக்கு எந்த தோட்டத்துக்காரனும் ஒத்துக்கிறது இல்ல. நான் இவ்வளவு இறங்கி வரதே பெரிய விஷயம். ஒரு 250 இறக்க சொல்லு, இல்லைன்னா மொத்தத்தை எரிச்சிட சொல்லு. ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு யோசிச்சாலும் அதான் நியாயப்படுது. போய் எரிச்சிட சொல்லு. ஓ ஏண்டா, இது மாதிரி விஷயம்லாம் நீ பேசி முடிடா. என்ன தொல்லை பண்ணாத. பெண் பாவம் பொல்லாதது. இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம், ஏறும் போது முட்டி வலிக்குது. இந்த விஷயத்தை நாம சொல்லாம இருக்க கூடாதுயா. ஆமா வள்ளியம்மா அங்க வீட்டுல இல்லன்னா இந்த பங்களாவில தான் இருப்பாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. ஏன்டா ஏன் ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு தலையில கல் விழுந்த மாதிரி கத்துறீங்க? அம்மா கொஞ்சம் ரங்கசாமி தோப்புக்கு வரீங்களா? எது? ஓய், அவனுக்கு நமக்கு உள்ள வரவு செலவு கணக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அவன் தோட்டத்துக்கு நான் எதுக்குடா வரணும்? வேணும்னா அவன் எங்க வர சொல்லு. அம்மா, உங்க பையன் கவுண்டர் தோட்டத்துல பெரிய தகராறே பண்ணிட்டு இருக்காருமா. 10 பேர் அவங்க. உங்க பையனால சமாளிக்க முடியுமா? நீங்க வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லி கூட்டி வந்தா நல்லா இருக்கும். தல்ற. டேய், என் பையனுக்கு ஏன்டா புத்திமதி சொல்லணும்? அவன் சொல்லணும்டா 1000 பேருக்கு புத்திமதி. அவன் மேல கோல் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சு. அவன் என்னமோ சிவனேன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மேல பறிச்சு பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கான். தகராறு பண்றானா தகராறு. வாங்கடா அவங்க வேலை கழுதையை பாத்துக்கிட்டு. நாங்க என்ன காலங்காத்தால இங்க போய் சொல்ல வந்திருக்கோம். உங்க பையன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்கம்மா. டேய், இப்ப என்ன என் மகன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமான்னு சொல்றோம். என்னத்த ஓமா? இப்ப பாரு வர்றான். பாண்டியா பாண்டியா. அவன் தான் இங்க இல்லையே, அங்கெல்லாம் இருக்கான். மூஞ்சிலே போட்டுருவேன். கண்ணே வரமா. என்னம்மா?
இவனுக்கு இங்க வந்தானுங்க. யாருமா இவங்கெல்லாம்? உன்னை பத்தி இவனுக்கு தப்பு தப்பா சொல்றானுங்க கண்ணு. நீ என்னமா அங்க 10 பேர் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாத்தீங்களாடா, இவன் தான் என் மகன். ஏன்பா தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாடா? பார்த்த மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதுங்க. கண்ணு, ஆ. நீ பரீட்சை பேப்பர் திருத்தினா மட்டும் பத்தாது, முதல்ல இவனுங்களை திருத்து. அம்மா இதை உள்ள வைமா. ஏன் கண்ணு, நான் ஏதாவது இதுல மார்க் இருக்கு போட்டு வைக்கணுமா? உன் வேலையை போய் பாருமா. இது நீ இவனுங்களை பாரு. இங்க வா. பார்த்தது மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதா? ஆமா தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான். தெரியுதுங்க. என்ன தெரியும்? இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பார், என்கிட்ட நீங்க அடி வாங்காம தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா? செய்யறேங்க. இப்படி நில்லு. இங்க வாங்க. என்கிட்ட நீங்க அடி வாங்கணுமா வேண்டாமா? வேண்டாம். ஆ? அப்ப இவனை ஓங்கி சப்புன்னு இறங்க. எப்படி இருக்கு? காது கோயிங்குதுங்க. இப்ப நீ இவனை அடிக்கிற அடியில 6 மாசத்துக்கு காதே கேட்க கூடாது. 7வது மாசம் சொய்யுங்கணும், ஆனா சுத்தமா கேட்க கூடாது. அடி இப்ப பாருங்க. அடிச்சுக்கிட்டே போங்கடா.